ஹாய் ஆல், நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கிளாஸ் 2ல் வந்து நம்ம ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 4 புஷ் கொடுத்துருப்பாங்க. அதோட போல்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டை பாருங்கள், இதில் ஹோல் இருக்கா? இந்த ஹோலில் தான் நம்ம 4 சைடுமே ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆணியை தெரியுதா? இந்த மாதிரி அந்த ஆணியை உள்ள ஃபர்ஸ்ட் அந்த போல்டை உள்ள மாட்டிட்டு இந்த புஷ்ஷை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கீழே உள்ள பிளாக் கலர் புஷ்ஷையும் இதையும் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து யாருடைய ஹெல்ப்பும் நமக்கு தேவை கிடையாது, நம்மளாவே இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 சைடும் நல்லா டைட் வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி புஷ்ஷையும் ஃபிட்டிங் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியானதுதான். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பார்த்தீங்களா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே லூஸ் வேணும், டைட் வேணும்னாலும் இந்த போல்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஸ்பேனர் வச்சு இது பண்ணி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போல்டு எனக்கு இல்லை, எனக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஷேக் ஆகுது அப்படின்னா நல்லா உங்கள் வீட்டில் ஸ்பேனர் இருக்கும்ல, அதை வச்சு 4 சைடுமே ஃபுல்லாமே டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி கிளாஸ் 1ல் நான் மெட்டீரியல்ஸ் பற்றி போட்டிருந்தேன். யாருக்காவது மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரேமில் இந்த ஸ்டாண்ட்லேயுமே 2 டைப் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி அவுட்டர் ரிங் ஃப்ரேமும் இருக்குது, இன்னர் ரிங் ஃப்ரேமும் இருக்குது. ஸோ இது வந்து இது அவுட்டர் ரிங் ஃப்ரேம், நமக்கு வந்து ரிங்கு ஸ்டாண்டுக்கு வெளியில் வரும். இதில் தான் நம்ம கிளாத் அட்டாச் பண்ணி வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது அடுத்தடுத்து வர கிளாஸில் அடுத்து ரிங்கில் வந்து எப்படி நம்ம ரோப் ஃபிட் பண்ணுறதுன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுதான் இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறீங்க, எனக்கு இந்த மாதிரி இப்போ ஆரி ஒர்க் இருக்குது, அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, ஸோ நான் வேறு பிளேஸில் போய் நான் உட்காந்து ஒர்க் பண்ணணும், திடீர்னு ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இதை ஈஸியாகவே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி பேக் பண்ணி எங்கேனாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட் இருக்கு, எங்கனாலும் நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.